எஸ், குறிப்பாக இப்போ இவர்களை குறித்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வெறும் விருது அளிப்பது மட்டுமல்லாமல் அந்த விருதாளரை பற்றிய பல்வேறு விதமான மதிப்பீடுகளை முன்வைத்து தான் இந்த விருதை வழங்குகிறோம். அந்த வகையில் பா. சிவகாமி அவர்களை குறித்து மதிப்புரை வழங்குவதற்காக 3 முக்கிய ஆளுமைகளை அழைக்கிறோம். முதலாவதாக அண்ணாமலை பல்கலைக்கழக பேராசிரியர், த டைரக்டர் ஆஃப் சென்டர் ஃபார் அட்வான்ஸ் ஸ்டடீஸ் இன் லிங்குவிஸ்டிக்ஸ், பேராசிரியர் ரா. சரண்யா அவர்களை உங்களுடைய கரவொலிகளுடன் மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. இரண்டாவதாக ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இங்கிலீஷ், மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி, ப்ரொஃபசர் பிரபாகர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. மூன்றாவதாக நாவல், சிறுகதை தொகுப்பு, நாடகம், கட்டுரை தொகுப்பு, சினிமா ஆய்வு கட்டுரைகள் என அனைத்து தளங்களிலும் தன்னுடைய தனித்த எழுத்துக்களால் தமிழ் இலக்கிய உலகில் தனியிடம் பிடித்திருப்பவர் எழுத்தாளர் சாரு நிவேதிதா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நன்றி. முதலாவதாக பேராசிரியர் ரா. சரண்யா அவர்களை பா. சிவகாமி அவர்கள் குறித்து தன்னுடைய மதிப்புரை வழங்க அழைக்கிறோம். இந்த வாய்ப்பினை நல்கிய இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை முதற்கண் தெரிவித்து கொண்டு இந்த உரையை ஆரம்பிக்க நினைக்கிறேன். உண்மையிலேயே எனக்கு பேச வர அச்சமாக இருக்கிறது. இவ்வளவு ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிமை பார்த்துட்டு அவங்கள பற்றி பேசுறதுக்கு நமக்கு தகுதி இருக்கான்ற ஒரு பயம் கூட வருகிறது. அந்த ஒரு சிங்கப்பெண் அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு உண்மையிலேயே ஒரு பெருமிதமாக இருக்கிறது. அவர்களை நினைக்கும் பொழுது எனக்கு நான் பேச வந்த அனைத்தும் மறந்து விட்டது. இந்த ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றிய ஒரு சில விஷயங்கள், இதை படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தோன்றது என்னவென்றால், அவங்க ஒரு பெண் அல்ல, ஒரு பெண் சக்தி, முழு சக்தியின் ஒரு உருவமாக தான் தெரிகிறது. ஏன்னா அவர்களுக்குள் எத்தனையோ பாரதியார் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் எத்தனையோ அம்பேத்கர் அவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்குள் இந்த இயற்கை அன்னை, தமிழ் அன்னை அனைவரும் இருப்பதாக நான் உணர்கிறேன். ஏனென்றால் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்றால் யாருமே அந்த ஒரு பெரிய ஒரு மகத்துவமான ஒரு அதிகாரத்துவம் மிக்க ஒரு அதிகாரத்தில் மிக சிறந்த ஒரு தொழிலாக தான் நாம் கருதுவோம். ஆனால் அதையும் தூக்கி எறியக்கூடிய ஒரு துணிச்சல் சாதாரண ஒரு பெண்ணுக்கு இருக்க இயலாது. அதை ஒரு தமிழ் அன்னை, ஒரு தமிழ் தாய் என்று நான் என்று சொல்கின்றேன் என்றால், லாங்குவேஜ் ஷேப்ஸ் த வே வாட் வி திங்க், இட் டிட்டர்மைன்ஸ் வாட் வி திங்க் அபவுட்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுடைய மொழி நடை, அவர்களுடைய இலக்கிய பண்பு, அவர்களுடைய சொல் ஆடல், இதையெல்லாம் அவர்கள் புத்தகத்தில் நான் படிக்கும் பொழுது அவர்கள் இலக்கியத்துறையா இல்லை அவங்க ஒரு தமிழ் அன்னையாகவே தமிழ் தாயாகவே ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார்களா என்று எண்ணும் அளவிற்கு அவர்களுடைய ஒரு முறை படித்தால் அந்த புத்தகம் உண்மையிலேயே எனக்கு புரியவில்லை. ஏன்னால் நான் சிறு வயதிலிருந்து நான் கதை புக்கு படித்தது பழக்கம் இல்லை. அதனால அந்த புத்தகத்தை படிக்க எனக்குள்ள 1000 எண்ணங்கள், சந்தேகங்கள். இவங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரியா? எனக்குள்ள எழுந்த சந்தேகங்கள். இப்படி ஒரு தமிழ் சொல்லாடல், இப்படி ஒரு தமிழ் மரபு, உண்மையை யதார்த்தமாக எந்த ஒரு பெண்ணுக்கும் நான் என்று சொல்கிறேன், பெண்ணா மனிதனாக பிறக்க மாதவன் செய்திட வேண்டும் என்று படித்திருக்கிறோம். தலித் பெண்ணாக, ஐஏஎஸ் அம்மாவாக நாம் அவர்களோடு பயணிப்பதிலும் அவர்கள் ஒரு பெண்ணாக பிறந்ததற்கு மாதவன் செய்திட வேண்டும். திருக்குறள்ல ஒரு மகனை சான்றோன் என கேட்ட தாய் என்ற மாதிரி ஒரு மகளை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையருக்கு எனது மனதார நன்றி கலந்த வணக்கத்தை இன்று நான் உரித்தாக்க விரும்புகிறேன். அவர்களை பொறுத்தவரை உண்மையிலேயே அவர்களுக்கு துணிச்சல் மட்டுமல்ல, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லதே எண்ணல் வேண்டும். இது ஒரு பாரதியாரோட ஒரு கோர்ஸ் தான் இது. எண்ணிய முடிதல் வேண்டும். அவர்கள் படத்திலிருந்து நாம் பார்த்தோம், அவர்கள் எதை நினைக்கிறார்களோ, எது முடியாது என்பது ஒன்றும் இல்லை. எண்ணிய எதுவாக இருந்தாலும் அதை முடித்தே தீர வேண்டும். எப்படி என்றால், எண்ணியவை அனைத்தும் நல்லதாக இருந்தால் இயற்கையே, இறைவனே அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து
அவர்களுடைய சாதனைகளுக்கு அனைத்திற்கும் இறை சக்தி தான் அவர்களோடு இருந்திருக்கு. அவர்களே ஒரு இறை சக்தி என்பதை அவர்கள் நிரூபிப்பதில் ஒரு புத்தகத்தில் உண்மைக்கு முன்னும் பின்னும் என்பது ஒரு சிறிய ஒரு கனவு ஒன்று அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். அது சின்ன வயது குழந்தை, சின்ன குழந்தையில் அதை 7 வயது இருக்கும்போது கண்ட கனவு, அவர்கள் கண்ட கனவு. அந்த கனவில் அவர்கள் ஒரு பூதம், ஒரு பூனை போல பேய் கனவு இவர்களை ஒரு பந்து நெருப்பு போட்டு எரிக்கிற மாதிரியும், அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதற்கு அவங்க உச்சா போய் அந்த நெருப்பை அணைச்சிட்டதை மாறி, அதை தன்னை காத்து கொள்ள பயந்து சிறு வயதில் அலறி கத்தாமல் ஒரு பெண் குழந்தை, ஒரு தாய் அரவணைப்பில் படுத்திருக்கிற ஒரு குழந்தை அந்த கனவில் சிறிதேனும் ஒரு அலறல், ஒரு கத்தல், ஒரு பயம், ஒரு அச்சம் எதுவும் இன்றி தன்னை காத்து கொள்வது எப்படி என்பதை இயற்கையிலேயே அந்த குழந்தைக்கு எப்படி, அந்த 7 வயது உள்ள குழந்தைக்கு எப்படி வந்திருக்கும் என்றால், அந்த கனவிலிருந்து சின்ன ஒரு பயமின்றி ஒரு பூதமோ ஒரு பேயோ நம்ம கனவு கண்டுட்டா நம்ம மிரண்டு கத்துறது இயற்கை தான். அந்த 7 வயது சிறுமி அந்த குழந்தை கூட தன்னை தற்காத்து கொள்வது எப்படி என்பதை தானே, அதை ஒரு சிற்பி ஒரு சிலையை செதுக்க வேண்டுமென்றால் ஒரு சிற்பி வேணும். சிற்பியா இவங்க சிலையே சிற்பியானதா இல்லை சிற்பி சிலையானதா என்று தெரியாத ஒரு மாயையாக தான் அவர்கள் நமக்கு தெரிகிறார்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த ஒரு அடுத்த கோழி சண்டைன்ற ஒரு சின்ன இந்த காட்டுப்பூக்கும் வீட்டுப்பூக்கும் நமக்கு ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கும். வீட்டில் ஒரு பூச்செடி வச்சா அதுக்கு தண்ணி ஊற்றி பாதுகாத்து நமக்கு அது தினம் நம்ம அதனுடைய எப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுப்போம் என்று தெரியும். காட்டுப்பூ என்பது எந்த அளவுக்கு ஒரு சுதந்திரமாக தன்னை யாருமே, அதை சுயம்புன்னு சொல்லுவாங்க, தானாவே எவ்வளவு ஒரு காட்டுக்குள்ள ஒரு பூ இருக்குதுன்னா அது எத்தனை கஷ்டங்களுக்கு இடையில் அந்த பூக்கள் மலரும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். அந்த காட்டுப்பூ எத்தனை கஷ்டங்கள் மட்டும் இன்றி எவ்வளவு சுதந்திரமாக இருந்திருக்கும் என்பதற்கும் ஒரு சான்று. அத்தகைய ஒரு சுதந்திரமாக சிறு வயது முதல் பெற்றோர்களால் அவர்களை கட்டுப்படுத்தாமல் முழு சுதந்திரம் கொடுத்து ஒரு பறவையாக அவர்கள் எந்த அளவுக்கு தன்னுடைய சாதனைகளை சாதிக்கிறதுக்கு அந்த முழு சுதந்திரம் அவங்களுக்கு உறுதுணையாக இருந்தது என்பதற்கும் ஒரு கதை, காகித பூ என்ற கதை அவர்களுக்கு கொடுத்து உள்ளது. அடுத்தது கோழி சண்டை. அந்த ஒரு சின்ன கதையில பார்த்தா எந்த அளவுக்கு ஒரு மனித நேயம் உள்ளவர்களாக இருந்திருந்தால் கீழ்த்தட்ட மக்கள், ஒரு உண்மையை சொல்லணும்னா ஒரு சிலர் மறைச்சு தான் 4 விதமா பேசுவாங்க. தன்னதை மற்றவங்க இழிவா நினைச்சிடக்கூடாது, அதை மறைச்சு எப்படி பேசலான்னுட்டு. ஆனா உள்ளதை உள்ளவாறு சொல்வதற்கு எந்த அளவுக்கு ஒரு பெண்ணிற்கு துணிச்சல் வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாதியத்துவம் மட்டுமல்ல, அவர்கள் அனைத்தையும் கடந்த ஒரு பெண் சக்தியாக இருந்து ஒரு சின்ன, அதாவது காயங்கள் குணமாக காலம் காத்திரு, கனவுகள் நினைவாக காயம் பொறித்திரு. அந்த மாதிரி அவர்களுடைய எந்த அளவுக்கு அவர்கள் அனுபவங்கள், அவர்களுடைய காயங்கள், அவர்களுடைய வலிகள், அவர்களுடைய அனுபவங்கள் அனைத்தும் அந்த வரிகளில் அவர்கள் கொடுத்து உள்ளது. லாங்குவேஜ் தட் இஸ் த மிரர், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் ஹர் ஓன் பர்சனாலிட்டி. ஷீ இஸ் அ வெரி கிரியேட்டிவ் பர்சன். அது எல்லாமே அவங்களோட புத்தகத்தில் அவ்வளவு ஒரு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் எழுதிய ஒவ்வொன்றும் அவங்க தனக்காக மட்டுமின்றி நம் சமுதாயத்திற்காக, பெண் சமுதாயத்திற்காக, தாழ்த்தப்பட்ட இனத்திற்காக, தலித் இனத்திற்காக மட்டுமின்றி உலகில் உள்ள அனைத்து தாழ்த்தப்பட்ட பெண் சமுதாயம், அனைத்து தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கும் குரல் கொடுக்கும் ஒரு பெண்ணாக, ஒரு சக்தியாக, அவர்களுடைய படைப்புகள் அனைத்தும் ஒவ்வொன்றுமே நமக்கு வெளிப்படுத்தும் ஒரு கருவியாக, ஒரு டூலாக தான் அந்த வரிகள் அமைகின்றன. அடுத்தது சொல்ல வேண்டுமென்றால், நம்ம எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஒரு பிரச்சனையை பார்த்து, அந்த காலத்தில் பெண்கள் எல்லாம்
பயந்து செல்ற காலங்கள் போக அந்த பிரச்சனைகளை எதிர்கொண்டு அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி என்பதற்கு பற்றியெல்லாம் ரொம்ப அழகாக அந்த புத்தகத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. அவர்களுடைய உண்மையான தத்துவங்கள், அவர்களுடைய உண்மையான குணநலங்கள் அனைத்தும் அந்த புத்தகங்கள் வெளிப்படுகின்றன. இந்த புத்தகங்களை நான் படிக்கும் பொழுது நாம் இத்தனை நாள் வரை ஏன் படிக்கவில்லை, இதை ஒரு எம்ஃபில் படிக்கிற பிள்ளைங்களுக்கோ பிஹெச்டி படிக்கிற பிள்ளைகளுக்கோ இதை ஆய்வு செய்வதற்கு நாம் இதுவரை ஏன் கொடுக்கவில்லை என்பதை ஒரு வருத்தமாக நான் எடுத்து கருதியதுண்டு. இனி வரும் காலங்களில் அவருடைய படைப்புகள் அனைத்தையும் ஆய்வு செய்வதற்கு என்னால் முடிந்தவரை நான் பரிந்துரை செய்வேன் என்று உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். அதை நான் மீண்டும் மீண்டும் படிக்க ஒரு கதவுக்கு படிக்காத என்னையும் திரும்ப 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 அதை படித்து அவர்களை நான் உள்வாங்க வேண்டும், அவர்களை போல் நாமும் வளர வேண்டும், அவர்களுடைய எண்ணங்கள் நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது என்பதை உங்கள் மின் நான் சொல்வதில் எனக்கு உண்மையிலேயே ஒரு பெருமிதமாக இருக்கிறது. அதோடு மட்டுமின்றி உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமானாக்கா, அது பிரச்சனைகள் வரும்போது அல்ல, பிரச்சனை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் நமக்கு ஒரு தோல்வியே இருக்கும். அப்போ அவங்க எந்த பிரச்சனையுமே கண்டு அவங்க ஒதுங்கி போனதில்லை, பயந்து போனதில்லை. அப்போ அவர்களுக்கு தோல்வி என்பதே இல்லை. அவர்கள் வாழ்க்கையில் பிறப்பு முதல் இறப்பு வரை அவர்கள் தன்னைத்தானே செதுக்கி கொண்டு தன்னைத்தானே வளர்த்து கொண்டு தன்னுடைய அனைத்து ஆற்றல்களையும் பெருக்கி கொண்டுதான் அவர்கள் தன்னையும் காத்து கொண்டு சமுதாயத்தையும் காத்துக்கொண்டு குடும்பத்தையும் காத்து ஒரு பெண் தெய்வமாக, நம் குல தெய்வமாக நாம் வழிபட வேண்டிய ஒரு பெண் சக்தியாக அவர்கள் நம்முன் இருக்கிறார்கள். அவர்களை பற்றி நாம் மேலும் சொல்ல வேண்டும் என்றால், உண்மையாகவே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ, சொல்வது தெளிந்து சொல், செய்வது துணிந்து செய். இதுவும் பாரதியாரின் கோட்ஸ் தான். அந்த பாரதியார் கண்ட புதுமை பெண்ணாக இருப்பவர் நம்ம அம்பேத்கர் அண்ணலின் ஒரு கனவு கண்ணி. அப்போ கண்டத கனவுகள் எல்லாம் நிஜமாக்கும் ஒரு பெண்ணாக, ஒரு பெண் சக்தியாக நம்முன் இருப்பதை நான் உணர்கிறேன். அவர்களை போன்று அவர்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு முன் மாடலாக, ஒரு இன்ஸ்பிரேஷனாக, ஒரு சக்தி உள்ள ஒரு எங்களுக்குள்ளும் ஒரு பரவசத்தை உண்டு பண்ணும் ஒரு பெண் சக்தியாக நாங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு இனி வரும் காலங்களில் அவர்களுடைய பணிகளுக்கும் அவர்களுடைய செயல்களுக்கும் நாங்களும் உறுதுணையாக இருப்போம் என்று உறுதி கூடி வாய்ப்பமைத்ததற்கு நன்றி கூடி மீண்டும் விடைபெறுகிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றிம்மா, தேங்க்யூ ஸோ மச். இந்த ஆவணப்படத்தில் இமயம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுச்சு. 90களில் தலித் இலக்கியம் என்கிற ஒரு வகைமை வர்றதுக்கு முன்னாடியே தலித் இலக்கிய படைப்புகளை எழுதியவர் சிவகாமி என இன்னைக்கு ஆவணப்படுத்தியிருந்தார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா அந்த விஷயத்தை நம்ம பார்க்குறோம்.